உணவு என்பது உயிரை வளர்க்க உதவும் அத்தியாவசிய பொருள் என்கிற நிலையிலிருந்து மாறி உயிர் வாழ்வதே உணவுக்காக தான் என்கிற மனநிலையில் பலர் செயல்பட்டு வருவதை பார்க்க முடிகிறது. சத்துக்கள் நிறைந்த உணவுகள் புறக்கணிக்கப்பட்டு சுவை மிகுந்த உணவுகள் அதிக முக்கியத்துவம் பெறுவதை மறுக்க முடியாது. கவர்ச்சிகரமான பாக்கெட்டுகள் மற்றும் பாட்டில்களில் அடைக்கப்பட்ட உணவுகள் பெரும்பாலும் மக்களின் நாக்கை நம்பியே சந்தைக்கு வருகின்றன. இதனால் சிறு வயதிலேயே உடல் பருமன் ஏற்பட்டு பல்வேறு நோய்கள் தாக்கும் அபாயமும் ஏற்படுகிறது. இந்தியாவில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சின்ன குழந்தைங்கள்லேருந்து ஓவர் வெயிட் ஒபேசிட்டி நிறைய ஜாஸ்தி ஆகுது. ஒபேசிட்டினா பெருமன் நிறைய அளவுக்கு. இப்போ ஒரு 10 வயசு குழந்தை எங்கள் கிளினிக்கு வரவங்க நார்மலாக 10 வயசுக்கு இருக்க வேண்டியவங்க 24லேருந்து 28 கிலோ தான் இருக்கணும். ஆனால் அவங்க இருக்கிறது 80 கிலோ. இதுக்கு மூல காரணம் என்னன்னா இந்த ஜங்க் ஃபுட் இல்ல ஃபாஸ்ட் ஃபுட் தான். பீட்சா, பர்கர் போன்ற உணவுப் பொருட்கள் கெடுதலானது என்று நாம் கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் அதையும் மீறி அவை விற்பனையாகி கொண்டுதான் இருக்கின்றன. அவற்றில் அப்படி என்னதான் கெடுதல் இருக்கிறது என்று தேடினால் மாவு சத்தும் சர்க்கரையும் அதிக அளவில் இருக்கிறது என்கிற விடை கிடைக்கிறது. இந்த பீட்சா, பர்கர் இதெல்லாம் எடுத்தீங்கன்னா அதில் காய்ங்கிறது ரொம்ப சிறிய அளவு தான் இருக்குது. ஒரு வெஜிடபிள் பீட்சா அப்படின்னு எடுத்தால் கூட ஒரு ஸ்லைஸில் சிறிய அளவு தான் காய் போட்டு கொடுக்குறாங்க. அண்ட் அதுக்கு மேலே போடுற சீஸ், இந்த சீஸ் நல்ல சீஸ் இல்லை, அதாவது ப்ராசஸ் சீஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதில் உப்பு கலக்கிறாங்க, இதில் வேறு கொழுப்பு சத்து கலக்கிறாங்க. இதெல்லாம் ஹெல்த்தியா அப்படின்னு ஒரு பெரிய கேள்விக்குறி. துரித உணவுகளில் சுவைக்காக அஜினமோட்டோ என்கிற மோனோசோடியம் குளூட்டமேட் என்கிற ரசாயனம் கலக்கப்படுவது பற்றி நெடுங்காலம் அச்சுறுத்தும் தகவல்கள் வெளிவந்து கொண்டிருந்தன. ஆனால் அஜினமோட்டோ சரியான அளவில் பயன்படுத்தப்பட்டால் எந்த பிரச்சனையும் இல்லை என்கிறார்கள் நிபுணர்கள். இப்போ இந்தியாவை பொறுத்தவரையிலும் பார்த்தீங்கன்னா எம்எஸ்ஜியை அவங்க பேனும் பண்ணல, இல்லை எல்லாருக்கும் அவேர்னஸ் கொடுத்து இது கெடுதல் அந்த மாதிரியும் சொல்லலை. இதில் சயின்டிஃபிக்காக பார்த்தீங்கன்னா ஒரு பிரச்சனையும் கிடையாது. பட் யூஸ் பண்ணுறவங்க அதை சரியாக, அதாவது உப்பை குறைச்சிட்டு இதையும் சேர்ந்து கொஞ்சமாக சிறிய அளவு போட்டாலே போகும். ஒரு சின்ன ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டாலே அது போகும் ஒரு ஃபேமிலிக்கு. ஸோ அந்த மாதிரி யூஸ் பண்ணால் ப்ராப்ளம் இல்லை. அதே நேரம் அதிக அளவிலான உப்பு உடலுக்கு கெடுதல் என்பதை மறுத்துவிடக்கூடாது என்றும் சுட்டிக்காட்டுகிறார்கள். நிறைய மோனோசோடியம் குளூட்டமேட் போட்டால் அது தலை சுத்தல் அந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அது வெறும் உப்பு கூட நிறைய சாப்பிட்டா சில பேர் வாந்தி எடுக்கிறதுக்கு கூட ப்ராப்ளம் இருக்குது. மொத்தத்தில் உணவு பற்றிய விழிப்புணர்வு போதுமான அளவு இருந்தால் உடலை பற்றிய கவலை அவசியமில்லை. வசந்த் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர்கள் செந்தில் பாண்டியன் மற்றும் ஜெய் கணேஷுடன் கண்மணி.